உஷ்ணம் அதிகமானாலும் மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கும். ஸோ இதற்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இரவு நேரத்தில் இந்த கடுக்காய் பொடி நம்ம சாப்பிடலாம். நிலாவரை சூரணம், சித்த மருத்துவத்துல நிலாவரை சூரணம்னு ஒரு சூரணம் இருக்கு. இதை வெந்நீர்ல கலந்து இரவு நேரத்துல குடிக்கலாம். நம்ம கிட்டயும் ஸ்பெஷலா ஒரு மெடிசன் இருக்கு. ஸோ மலமிளக்கி சூரணம் அப்படின்றது. ஸோ இதை நம்ம எடுக்கும்பொழுது இதுலையுமே கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 வகையான மூலிகைகள் சேர்ந்து தான் அது கொடுக்குறோம். ஸோ ஒரு வாட்டி இதை சாப்பிட்டாங்க அப்படின்னா ஃப்ரீயாக மோஷன் இருக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நைட்டு மட்டும் டெய்லி இதை இரவு நேரத்தில் ஒரு 5 கிராம் எடுத்து வெந்நீரில் கலந்து இதை சாப்பிடணும். ஸோ அதுக்கப்புறம் மோஷன் ஃப்ரீயாக போக போக என்னன்னா பசி எடுக்க ஆரம்பிக்கும், நல்லா சாப்பிட ஆரம்பிப்பாங்க. மலச்சிக்கல் இருக்கிறவங்க பார்த்தோம்னா எப்பவுமே கடுகடுன்னு ஒரு டென்ஷனோடயே இருப்பாங்க. எந்த நேரத்துல என்ன நடக்குமோ ஒரு டென்ஷன் இருக்கிறது, பசி எடுக்கல, வயிறு கல்லு மாதிரி இரிட்டேட்டா இருக்கும் மேம். அது வெளில வந்தாதான் அது கிளீன் ஆகும். உண்மைதான் அது. அப்போ அது ஒரு 2 நாள்லயும் நல்ல ஒரு ரிலீஃப் கிடைச்சிடும். சிலர் பண்ற பெரிய தவறு என்னன்னா, மலச்சிக்கல் ரொம்ப நாளா இருக்குன்னு ஒரு பேதி மருந்து வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது.